நீதிமொழிகள் 31. ராஜாவாகிய லேமுவேலுக்கு கிடைத்த வசனங்கள். அவன் தாய் அவனுக்கு போதித்த உபதேசமாவது, ஸ்திரீகளுக்கு உன் பெலனையும் ராஜாக்களை கெடுக்கும் காரியங்களுக்கு உன் வழிகளையும் கொடாதே. மதுபானம் பண்ணினால் அவர்கள் நியாயப்பிரமாணத்தை மறந்து சிறுமைப்படுகிறவர்களுடைய நியாயத்தையும் புரட்டுவார்கள். அவன் குடித்து தன் குறைவை மறந்து தன் வருத்தத்தை அப்புறம் நினையாதிருக்கட்டும். உன் வாயை திறந்து நீதியாய் நியாயம் தீர்த்து சிறுமையும் எளிமையுமானவனுக்கு நியாயம் செய். அவள் புருஷனுடைய இருதயம் அவளை நம்பும், அவன் சம்பத்து குறையாது. ஆட்டு மயிரையும் சணலையும் தேடி தன் கைகளினால் உற்சாகத்தோடு வேலை செய்கிறாள். இருட்டோடே எழுந்து தன் வீட்டாருக்கு ஆகாரம் கொடுத்து தன் வேலைக்காரிகளுக்கு படி அளக்கிறாள். தன்னை பலத்தால் இடைக்கட்டி கொண்டு தன் கைகளை பலப்படுத்துகிறாள். தன் கைகளை ராட்டினத்தில் வைக்கிறாள். அவள் விரல்கள் கதிரை பிடிக்கும். தன் வீட்டார் அனைவருக்கும் ரெட்டுப்புரை உடுப்பாயிருந்ததால் தன் வீட்டார் நிமித்தம் குளிருக்கு பயப்படாள். அவள் புருஷன் தேசத்து மூப்பர்களுடைய நியாயஸ்தலங்களில் உட்கார்ந்திருக்கையில் பேர் பெற்றவனாயிருக்கிறான். அவள் உடை பலமும் அலங்காரமுமாய் இருக்கிறது. வருங்காலத்தை பற்றி மகிழ்கிறாள். அவள் சோம்பலின் அப்பத்தை புசியாமல் தன் வீட்டு காரியம் எப்படி நடக்கிறது என்று கண்ணோக்கமாய் இருக்கிறாள். அநேக பெண்கள் குணசாலிகளாயிருக்கிறது என்று நீயோ அவர்கள் எல்லாருக்கும் ஏற்பட்டவள் என்று அவளை புகழ்கிறான். அவள் கைகளின் பலனை அவளுக்கு கொடுங்கள். அவளுடைய செய்கைகள் வாசல்கள் அவளை புகழ கதவது. ஆமேன் ஆமேன். உட்காருவோம். ஆமேன். ஹல்லேலூயா. இந்த அதிகாரத்தில் முழுவதும் வாசிக்கிறோம். பெண்களை குறித்து அநேக காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. நம்ம அநேக வார்த்தைகளை கேட்டிருக்கிறோம். ஆனால் இந்த நாளில் நம்முடைய தியானத்திற்கென்று வேத பகுதி தியானத்திற்கென்று ஒரு வசனத்தை மாத்திரம் நான் உங்கள் முன் வைத்து அது சம்மந்தப்பட்ட ஒரு சகோதரியை குறித்து உங்களுக்கு பேசும்படியாக தேவன் கிருபை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. 31:17 விதமாக சொல்லப்பட்டிருக்கிறது. தன்னை பலத்தால் இடைக்கட்டி கொண்டு தன் கைகளை பலப்படுத்துகிறாள். ஹல்லேலூயா. தன்னை பலத்தால் இடைக்கட்டி கொண்டு தன் கைகளை பலப்படுத்துகிறாள். ஹல்லேலூயா. இந்த நாட்களே மனிதன் அநேக காரியங்களை சாதிக்கிறார்கள். பெண்களாக இருந்தாலும் ஆண்களாக இருந்தாலும் அநேக காரியங்களை சாதித்து கொண்டு இருக்கிறோம். ஆண்களுக்கு ஈக்குவலாக பெண்கள் அநேக காரியங்களை சாதிக்கிறார்கள். ஹல்லேலூயா. அதில் ஒரு சில பலனை குறித்து நான் உங்களுக்கு முன் வைக்க விரும்புகிறேன். முதலாவது, மனதில் ஒரு தைரியம். மனதில் ஒரு எல்லாருக்கும் பொதுவாக அது இருக்குது, எல்லாத்துக்குமே இருக்குது. மனதில் ஒரு தைரியம், சரீரத்தில் ஒரு பலன். சரீரத்தில் எல்லாத்துக்கும் ஒரு பலன் இருக்குது. அப்புறம் பலன், பலத்தில் ஒரு பலன் இருக்குது. மக்கள் பலன் அப்படின்னா பேக்ரவுண்டு, நம்முடைய பேக்ரவுண்டில் ஒரு பலன். அப்போ அநேக நேரத்தில் சொல்கிறோம், மனதில் தைரியமாக இருக்கிறவங்க சிவாங்க, அவங்க ஆள் பார்க்க இப்படி தான் இருப்பாங்க, லீனாக தான் இருப்பாங்க. ஆனால் அவங்க எதையும் சாதிப்பாங்க, எதையும் பார்க்க ஆள் இப்படி தான் இருப்பாங்க. ஆனால் அவங்க பார்த்தீங்கன்னா எதையாவது, ஏன்னா அவங்களுக்குள்ள ஒரு மனதில் ஒரு தைரியம், அல்ல மனதின் பலன். ஆமேன். அது எதையாவது அவங்க இப்படி காரியமாக இருந்தாலும் சரி, அது வீட்டு காரியமாக எந்த காரியம் வந்து நல்லா சாதிக்கக்கூடியவர்கள், எல்லாரும் சாதிப்பாங்க. அப்புறம் சரீரத்தில் பலன், ஒரு சரீரத்தில் பலன் இருக்கும்.
நல்ல பலனாக இருப்பாங்க. அவங்க எந்த காரியமானாலும் சாதிப்பாங்க, எப்படினாலும் இப்படி சொல்லி சாதிப்பாங்க. ஒருத்தருக்கு பலன், பணத்தை வச்சு எல்லா காரியத்தையும் சொல்லுவாங்க. பார்த்தீங்களா, பணம் இருந்தால் எல்லா காரியத்தையும் சாதிக்கலாம். பணம் இருந்துச்சு என்ன சொல்லுவாங்க, எனக்கு தான் பணம் இருந்தால் நான் எவ்வளோ காரியத்தை சாதிப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க. பணத்தை வச்சு எல்லா காரியமும் சாதிப்பாங்க. ஒரு சில பாருங்க மக்கள் அந்த சொன்ன பேக்ரவுண்டு, எனக்கு தான் ஒரு பேக்ரவுண்டுமே இல்லையே சொல்லுவாங்க. ஒரு சிலர், நானே ஒரு அனாதை, எனக்கு எந்த பேக்ரவுண்டுமே இல்லை. ஒரு சிலர் தன்னுடைய பேக்ரவுண்ட், தன்னுடைய பின்பலன், தன்னுடைய மக்கள் பல, நம்மளுடைய சொந்த பந்தங்கள் பலத்தை வச்சு அநேக காரியங்களை சாதிக்கலாம். இந்த 4 பலனும் ஒளிந்து போகும். அல்லேலூயா. எல்லாம் சாதிக்கலாம், சாதிக்க பிறந்தவர்கள் எல்லாம் சாதிக்கலாம், பொதுவாக எல்லாமே இருக்கு. ஆனால் உங்களுக்கும் எனக்கு ஒரு பலன் இருக்கிறது. அல்லேலூயா. நமக்கு ஒரு பலன் இருக்கிறது. அந்த பலன் தான் தேவனுடைய பலன். அல்லேலூயா. ஆமென். விசுவாசிக்கிற நமக்கு ஒரு பலன். அந்த பலன் எங்கேருந்து வருகிறதுனா தேவனிடத்திலிருந்து வருகிறது. அந்த விசுவாசித்துனா நம்ம ஆராதிக்கிறோம், அவரை துதிக்கிறோம், ஆராதனைக்கு வருகிறோம், பல விதமான ஜெபங்களுக்கு வருகிறோம். சொன்ன 4 பலனும் போயிடும், அந்த பலன் போயிடும். ஆனால் ஒரே ஒரு பலன் மாத்திரம்தான் நம்மளோடு கூட நிரந்தரமாக. அவருக்கு எப்படி சோர்வானவங்கள பேக்ரவுண்டு பலன் இல்லாட்டிலும் பரவாயில்ல, பலன் இல்லாட்டிலும் பரவாயில்ல, எந்த பலன் இல்லாட்டிலும் பரவாயில்ல. ஆனால் தேவனுடைய பலன் இருந்தால், பலம் நமக்கு இருந்தால், ஒரு பலன் இருந்தால், தேவனுடைய பலன் நமக்கு இருந்தால் நம்ம எதையும் சாதிக்கலாம். அல்லேலூயா. ஆமென். எதையும் சாதிக்கலாம் பாருங்களே. அல்லேலூயா. ஆமென். அதில் ஏசாயா ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். ஏசாயா எழுதின புஸ்தகம் 40வது அதிகாரம், அதில் கடைசி ஒரு வசனம் வாசிக்கிறோம். இல்லை, 29, 30, 31 படிங்கப்பா. போதும், இப்போதைக்கு அது ஒன்று போதும். பாருங்க, அந்த உண்டதத்தில் வருகிற பலன், தேவனுடைய பலன் யாருக்கு கிடைக்குது என்று சொன்னால், சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து. அல்லேலூயா. இன்னைக்கு அநேக நேரங்களிலே பலவிதமான காரியங்களுக்கு குறித்து நம்ம சோர்ந்து போயிடும். ஒரு வார்த்தை, அதாவது பெண்கள் பலவீனமான பாண்டம், ஆண்கள் தைரியமாக இருப்பாங்க, எதை குறித்து சோர்ந்து போக மாட்டாங்க. ஆனால் பெண்கள் சின்ன காரியமான கூட சோர்ந்து போயிடுவாங்க. கர்த்தர் அப்படிப்பட்ட ஜனங்களை பார்த்து தான் சகோதரியை பார்த்து தேவன் சொல்லுகிறார், சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து. அல்லேலூயா. சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து, சத்துவம் இல்லாதவனுக்கு அவர் சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். அல்லேலூயா. சோர்ந்து போகிற நேரங்களெல்லாம் நம்ம என்ன செய்யணுமோ அவரையே நோக்கி பார்க்க வேண்டும். அதை தான் 31 பார்க்கிறோம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைந்து, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன். அப்படி சோர்வுகள் பலன் இல்லாத நேரங்களிலே நாம் என்ன செய்ய வேண்டுமா, கர்த்தருக்கு காத்திருக்க வேண்டும். கர்த்தருடைய சமூகம் தான். சோர்ந்து போகிற நேரங்களெல்லாம், பலவீனமான நேரங்களெல்லாம், நம்ம தேவைகள் இருந்த நேரங்களெல்லாம் நம்ம என்ன செய்ய வேண்டுமா, கர்த்தருடைய சமூகத்தை நாடி ஓட வேண்டும். அல்லேலூயா. நான் சொன்ன அந்த 4 விதமான பலன் இருக்கிறது. அவங்கெல்லாம் மனுஷனை நாடி ஓடி போவாங்க, அவங்க தேடி போவாங்க, இவங்க நாடி போவாங்க. ஆனால் உன்னதத்திலிருந்து வருகிற பலன் நமக்கு இருக்கிறபடினாலே நம்ம என்ன செய்ய வேண்டுமா, கர்த்தருடைய சமூகத்தை நாடி தேடி போக வேண்டும். அப்படி இருக்கும்போது ஒரு உன்னதத்தின் வருகிறான பலன் நமக்கு கிடைக்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து. ஹல்லேலூயா. புது பலன் அடைந்து. ஆமென். நல்லா சொல்லுவோமா, புது பலன் அடைந்து. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைவார்கள். ஹல்லேலூயா. சோர்ந்து போகிறவர்களுக்கு, நம்ம சோர்வு வருதா, யாராவது மனச்சோர்வான வார்த்தை சொல்கிறாங்களா, அந்த நேரத்தில் எல்லாம் நம்ம கர்த்தருடைய சமூகத்தில் போய் அவருக்கு காத்திருக்கும் போது ஒரு பலன் நம்மை நிரப்பக்கூடியதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்படி பலத்தை பெற்றுக்கொண்ட ஒரே ஒரு சகோதரியை உங்கள் முன் வைத்து நான் கடந்து செல்ல விரும்புகிறேன். எல்லாத்துக்கும் தெரிஞ்ச சம்பவம் தான். 1 சாமுவேல் எழுதின புஸ்தகம் 1வது அதிகாரம் 9, 10 வாசிக்கலாம். ஆமென். அல்லேலூயா. ஒரே ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். அல்லேலூயா. பாருங்க, இங்கே அன்னாளை குறித்து பார்க்கிறோம். இந்த சம்பவம் நமக்கு தெரிஞ்ச சம்பவம் இருந்தாலும் ஒரு காரியத்தை உணர்த்தும்படியாக தேவன் கிருபை கொடுத்துருக்கிறார். அல்லேலூயா. அன்னாள்
வருஷத்தில் ஒரு முறை அவர்கள் சீலோவிலே போய் அங்கே தான் ஒரே ஆலயம் இருக்குது, அங்கே போய் அவங்க பண்டிகை கொண்டாடுவார்கள். அப்படி கொண்டாடிக்கிட்டு இருக்கும்போது அவங்க குடும்பமாக சேர்ந்து கொண்டாடி கொண்டு இருக்கும்போது அவர் குடும்பத்தை நல்லா புசித்து திருப்தி ஆயிடு வருஷம் போகிறாங்க. ஆனால் அந்த வருஷம் அவர்கள் செல்லுகிறதான வேளையிலே அவங்க சாப்பிடும்போது எல்லாத்துக்கும் பாருங்கள், சாப்பிடும்போது எல்லாம் பல காரியங்கள் நம்மளும் பாருங்கள், சாப்பிடும்போது பல காரியங்கள் கொடுத்து பேசி கொண்டு இருப்போம். நம்ம வாரத்தில் ஒரு நாள் நமக்கு நல்லா ஃப்ரீயாக இருப்போம், மற்றெல்லாம் அங்கிட்டு அலுவலகம் நிமித்தம் போயிடுவோம். வாரத்தில் ஒரு நாள் உட்காந்து பேசி பல விதமான காரியங்களை பேசி கொண்டிருப்போம். அப்படித்தான் இங்கே எல்கானா, அவளுக்கு 2 மனைவி. எல்கானா அந்த குடும்பம் பெண்ணினால் அண்ணால் இந்த குடும்பமாக உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு வார்த்தை பெனியால் அண்ணாளை குறித்து சொல்லிட்டாள். என்ன சொன்னால், ஏதாவது பங்கு பிரிக்கும் போது ஏதோ ஒன்று பிரிக்கும் போது ஏதோ ஒரு குத்தப்பட்டதான வார்த்தையை அவளை சொன்ன உடனே அவளுக்கு அப்படியே மனசு சோர்ந்து போயிடுச்சு. யாருக்கு? அண்ணாளுக்கு மனசு ரொம்ப சோர்ந்து போயிட்டா. வருஷம் போகிறதான். ஆனால் அந்த நாளிலே அந்த பெனினால் ஒரு மனமடிவாக்கும்படியாக ஒரு சோர்வான வார்த்தையை சொன்ன உடனே அவள் அப்படியே சோர்ந்து போயிட்டாள். சோர்ந்து போய் அவள் என்ன செய்ய, சீலோவிலே அவர்கள் புசித்து குடித்த பின்பு, வேதம் அழகா சொல்லுறது, சீலோவிலே அவர்கள் புசித்து குடித்த பின்பு அந்த வார்த்தை கேட்ட உடனே, ஆனால் எல்லா காரியமும் எல்லாம் சாப்பிட்டு எல்லாம் முடிச்சு சந்தோஷமும் ஜாலியாக இருக்காங்க, எல்லாம் முடிஞ்சிருச்சு. குடித்த பின்பு அந்நாள் எழுந்திருந்தாள். ஹல்லேலூயா. அந்த சோர்வான வார்த்தையை கேட்ட உடனே அவள் உடனே சோர்ந்து போயிடல. உடனே தன்னுடைய கணவர்கிட்ட போய் தன்னுடைய மன்றாட்ட போய் சொல்லவில்லை. நேராக போய் எங்கே போகிறான்னா 10வது வசனத்தை, அவள் போய் ஆமென் மனம் கசந்து மிகவும் அழுது. ஹல்லேலூயா. சூழ்நிலை பாருங்க, இந்த சோர்வான வார்த்தை கேட்டவுடனே அவள் எங்கே போகிறா? கர்த்தருடைய சமூகத்தில் போய் மனம் கசந்து மிகவும் அழுது. ஹல்லேலூயா. கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறாள். ஹல்லேலூயா. இன்னும் எப்படி சொல்லிட்டாலே அப்படி சொல்லிட்டாலேன்னு சொல்லி தன்னுடைய கணவர்கிட்டையோ உற்றார் உறவர்கிட்டையோ யார்ட்டையும் அவள் போகலை. அவள் எங்கே போகிறா? கர்த்தருடைய சமூகத்திலே. இப்படி தாங்க சோர்ந்து போகிற நேரங்களெல்லாம் நம்மளுடைய ஜெபத்துக்கு பதில் வரலையா? அநேக நேரங்களில் அந்த நேரமெல்லாம் ஜெபிப்போம். தொடர்ந்து விடாமுயற்சியாய் நம்ம தொடர்ந்து கர்த்தருடைய சமூகத்திலே போய் மனம் கசந்து மிகவும் அழுது. அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி, மனுஷரை நோக்கி அல்ல. ஏனென்று சொல்ல, அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் வேதம் சொல்லுது. அவர் மனுஷர் அல்ல, உங்கள் கணவர் அல்ல, உங்கள் மனைவி அல்ல, உங்கள் பிள்ளைகள் அல்ல, உங்கள் உற்றார் உறவினர் அல்ல, எந்த தேவைகளாக இருந்தாலும் எப்படி பிரச்சனைகளாக இருந்தாலும் அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால், அல்ல உங்கள் கவலைகள் எல்லாம், உங்கள் பாரங்களை எல்லாம், உங்கள் சோர்வுகளை எல்லாம் அவர் சமூகத்தில் வைத்து விடுங்கள். அல்லேலூயா. அவள் போய் மனம் கசந்து ஆமென் மிகவும் அழுது. அல்லேலூயா. ஆண்டவரே ஒரு வார்த்தை சொல்கிறார் பாருங்க. இன்றைக்கு சகோதரி ஒரு மூணு லேசாக டச் பண்ணுறவங்களே, ஆண்டவரே சொல்ல வார்த்தை, எருசலேம் குமார்த்திகளே, நீங்கள் எனக்காக அழாதீங்கள், உங்களுக்காகவும் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள். அல்லேலூயா. எருசலேம் குமார்த்திகளே, நீங்கள் எனக்காக அழாதீங்க. இதுலேருந்து டெசில் நினச்சிவாங்க, ஆண்டவரே நான் இப்படி பாடுபட்டீங்க அது பற்றி நாங்கள் அதை நினைத்து அழுகிறோம் ஆண்டவரேன்னு சொல்லுவாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்கிறேன், எனக்காக நீங்கள் அழாதீங்கள், உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள். இவன் அழுத்த போய் அழுகிறா. அந்த பெண்ணியை என்ன நல்லா குத்திருக்கா. அது சோர்ந்து போனோடனே எனக்கு ஒரு பிள்ளை கொடும். அல்லேலூயா. அவள் போய் மனங்கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறாள். அல்லேலூயா. நம்ம யார்கிட்ட போய் விண்ணப்பம் பண்ணுறோம்? உங்கள் குடும்பத்துக்காக நம்ம ஜெபிக்கிறோமா? நம்மளுடைய பிள்ளைகளுக்காக நம்ம ஜெபிக்கிறோமா? அழுது ஆண்டவர் சொல்கிறாரு, புத்தியில் ஸ்ரீ தன் வீட்டை கட்டுகிறாள். நேற்று மகளிர் தினம் நேற்று தான். ஆனால் நேற்று எல்லா வார்த்தையும் எல்லாம் கிடச்சிருச்சு. எப்படி ஸ்திரீகள் இருக்க வேண்டும், எப்படிலாம் இருக்க வேண்டும், எல்லா வார்த்தையும் பாஸ்டர் சொன்னார். வந்தவங்க ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. நம்ம எப்படி கர்த்தருடைய சமூகத்தில் போக வேண்டும்? கர்த்தருடைய எந்த பிரச்சனையாக இருந்தாலும், என்ன வேதனையாக இருந்தாலும், நம்ம கர்த்தருடைய சமூகத்தில் போய் மனங்கசந்து அழுது. நம்ம தான் பொறுப்புங்க. ஒரு குடும்ப ஸ்திரீ தான் ஒரு குடும்பத்திற்கு பொறுப்பாக இருக்கிறார்கள். அல்லேலூயா. அதை உணர்ந்து, நம்ம கணவர் ரட்சிக்கப்படலையா பரவாயில்ல, உங்கள் பிள்ளை ரட்சிக்கப்படலையா பரவாயில்ல, அதுக்காக நம்ம என்ன செய்யணும்? கர்த்தருடைய சமூகத்தில் போய் சோர்ந்து போய் உட்காந்துருக்காமா? ஜெபிக்க வேண்டும். கர்த்தருடைய சமூகத்தில் போய் நம்முடைய குடும்ப ரட்சிப்புக்காக, நம்முடைய தேவைகளுக்காக, நம்முடைய சுகத்திற்காக, நம்முடைய பலத்திற்காக, நம்ம குடும்பத்தின் தேவைகள் சந்திக்கப்பட, நம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையிலே, நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற தடைகளெல்லாம் நீங்கும்படியாய் கர்த்தருடைய சமூகத்தில் போகிறோமா?
அதுதான் முக்கியங்க. இன்றைக்கி நம்ம அவருடைய பிள்ளையாக இருக்கிறோம், அவரை துதிக்கிறோம். ஆமென். நல்ல கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ எப்படி கர்த்தருடைய சமூகத்தில் நம்ம அமர்ந்திருக்கணும். அமர்ந்திருக்கும் போது உபவாசித்து ஜெபிக்கும் போது கர்த்தர் நம்ம எல்லா குறைவையும் நிறைவாக்கக்கூடியவர்கள். விசேஷமாக பாருங்கள், நம்மளோட பிள்ளைங்க அந்த வேலை பார்க்கலாம், இந்த வேலை எல்லா வேலையும் பார்க்கலாம், நல்லா வசதியாக இருக்கலாம், நம்ம பிள்ளைங்க நல்லா இருக்குது, அதை குறித்து நம்ம சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருப்போம். அப்படி இல்லைங்க. என் பிள்ளை, என் குடும்பம் கர்த்தருக்குள் எப்படி இருக்கிறாங்க? ஆமென். என் பிள்ளை, என் குடும்பம் கர்த்தருக்குள் உறுதியாக இருக்கிறாங்களா? ஆவிக்குரிய காரியங்கள் நல்லா இருக்கிறாங்களா? அதாங்க பெரிய சந்தோஷம். அதுதான் மிக மிக உலகத்திலே கிடைக்காத ஒரு மிகப்பெரிய சந்தோஷம். நானும் என் குடும்பமும் கர்த்தருக்கு சாட்சியாக இருக்கிறோமா? நானும் என் பிள்ளைகளும் கர்த்தருக்கு சாட்சிகளாக இருக்கிறோமா? நம்முடைய குடும்பம் கர்த்தருக்கு சாட்சி உள்ளவர்களாக இருக்கிறோமா? அதுதாங்க பெரிய சந்தோஷம். அதற்காக நம்ம என்ன செய்கிறோம்? நம்ம பிள்ளைகள் ஆவிக்குரிய காரியம் வளர்வதற்கு நம்ம என்ன செய்கிறோம்? சாட்சிகளாக இருக்கிறோமா? நம்ம பிள்ளைங்க வேலை பார்க்குறோம், சம்பளம் எல்லாம் நிறையா வாங்கலாம், ஆனால் நம்மளும் நம்முடைய பிள்ளைகள் நம்முடைய குடும்பம் கர்த்தருக்குன்னு சாட்சி உள்ளவர்களாக இருக்கிறோமா? அதுதான் முக்கியம். அல்லேலூயா. அதற்காக நம்ம என்ன செய்கிறோம்? கர்த்தர் சமூகத்தில் போகிறோமா? அதை தான் ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் கர்த்தருடைய சமூகத்திலே போய், அவள் போய் மனங்கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினாள். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் அவளுடைய சத்தத்தை கேட்டு அவளுக்கு கர்த்தர் அருமையான ஒரு சாமுவேலை கொடுத்தார். அல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தர் நம்முடைய ஜெபங்களை கேட்கக்கூடியவராக இருக்கிறார். கர்த்தருடைய சமூகத்தில் போய் என்ன காரியமாக இருந்தாலும் நம்ம தான் குடும்ப ஸ்திதிகளாகிய நாம், குடும்ப தலைவிகளாகிய நம்ம தான் அவருக்கு முக்கியம். நம்முடைய குடும்பத்திற்கு நம்ம தான். நம்ம ஒரு நாள் இல்லைன்னா பாருங்கள், குடும்பம் எப்படி அப்படி சீரழிந்து எப்படி போது பார்த்தீங்களா? ஒரு நாள் உங்களுக்கு தெரியும், குடும்ப ஸ்திதிகள் தெரியும், கணவர் பல வேலை நிமித்தம் அங்கிட்டு போகல இங்கே போகலாம். ஆனால் குடும்ப தலைவிகளாகிய நாம் ஒரு நாள் இல்லைன்னா அதை யோசித்து பாருங்கள். உங்களுக்கு போது எப்படின்னு தெரியல. ஆமென். அல்லேலூயா. ஒரு நாள் நம்ம கணவருக்கு டீ போட தெரியுமா? என்ன தெரியும்? ஒன்றும் தெரியாது. ஒரு நாள் இல்லைன்னா அந்த வீடே நில குறைஞ்சி போயிடும். ஏன், ஒரு மணி நேரம் கூட இல்லை கூட பரவாயில்ல, அது வீடே ஒரு மாதிரி போயிருமாங்க. நம்ம தான் குடும்பத்தையும் பார்க்கணும், நம்முடைய கணவரையும் பார்க்க வேண்டும், நம்முடைய பிள்ளைகளையும் பார்க்க வேண்டும். வேலைக்கு செல்ல வேலைக்கும் போகிறாங்க. ஆமென். ஆனால் அதற்கெல்லாம் எதிர் என்ன வேணும்? தேவனுடைய பலன் வேணும். பார்த்தீங்களா? ஆமென். அதற்கு மனுஷன் கர்த்தருடைய சமூகத்தில் காத்து வேலைக்கும் போகிறோம், குடும்பத்தையும் பார்க்கணும், நம்ம வீட்டையும் பார்க்கணும், காலையில் பண்ணணும், மதியம் பண்ணணும், நைட்டு பார்க்கணும், வேலைக்கும் போகணும், மற்ற எல்லா காரியங்களையும் பார்க்கணும். அதோடு நம்ம என்ன செய்ய வேண்டும்? கர்த்தருடைய சமூகத்திலே அதிகமாக தேட வேண்டும். அல்லேலூயா. கர்த்தருடைய சமூகத்தை அதிகமாக தேட வேண்டும். அண்ணால் அப்படி தான் செஞ்சாங்க. அழணும். நம்ம தேசம் அந்த ஒரு பக்கம் இருக்கும், ஆனால் நீங்கள் உங்கள் குடும்பத்துக்காக நீங்கள் அழுகிறீங்களா? அல்லேலூயா. உங்கள் குடும்பத்துக்காக நீங்கள் அழுது கர்த்தரை நோக்கி பார்க்குறீங்களா? அதாங்க மெயின். யானும் என் பிள்ளைகளும் அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் இருக்கிறார்கள். அந்த சாட்சி நமக்கு இருக்குதா? பிள்ளைகளை ரட்சிக்கப்படலையா? பிள்ளைங்க முழங்கால் படிட்டு ஜெபிப்போம். நம்ம பிள்ளைகள் தேவைகள் சந்திக்கப்படலையா? நம்ம குடும்பத்தின் தேவைகள் சந்திக்கப்படலையா? முழங்கால் படியிடுவோம். தடைகள் வருதா? முழங்கால் படியிடுவோம். கர்த்தருடைய சமூகத்திலே நம்ம தேவனுடைய பலனை பெற்றுக்கொண்டு நம்ம ஜெபிக்கும்போது எல்லாம் நேர்த்தியாய், அதான் பல பாரகம் நம்ம ஆண்டு சொல்கிறாங்க, நம்ம பலவீனம் பாண்டன் தான் சொல்கிறோம். ஏன்னு சொன்னால் சின்ன காரியத்தை கூட நம்மளால் தாங்கிக் கொள்ள முடியாது. சின்ன காரியமாக இருந்தால் கூட அப்படியே நம்ம சோர்ந்து போயிடுவோம். ஏன், இந்த விசுவாசமே இல்லாத அளவிற்கு ரொம்ப சோர்ந்து போயிடுவோம். ஆனால் சகோதரர்கள் அப்படி இல்லை. அதனால அது பலவீனமான பாண்டத்தை கர்த்தர் பலன் உள்ளதாய் மாற்றும்படிக்கு கர்த்தரோட சமூகம் தான் நம்மை பலம் உள்ளதாய் மாற்றக்கூடியதாக இருக்கிறது. அல்லேலூயா. ஒரு பொருத்தனை பண்ணுங்க. ஆண்டவர், எந்த காரியம் வந்தாலும் நான் உம்முடைய சமூகத்திலே நான் எல்லாம் எனக்கு இல்லை, வீட்டில் வேலை செய்ய பலன் தாங்க, எல்லாத்துக்கும் பலன் வேண்டுங்க. நமக்கு வேலை செய்ய பலன் வேண்டும். பலன் இல்லைன்னா ஒரு ஒரு காரியத்தை எடுக்கணும் வச்சுக்கோங்க, ஒரு வேலையை செய்யணும்னு நினச்சி நமக்கு அந்த மூடு இருந்தால் தான் அந்த வேலையை செய்ய முடியும். மூடு அவுட் ஆயிடுச்சுன்னா ஒன்றுமே செய்ய முடியாது. அது எல்லா ஸ்திரீகளுக்கும் அனுபவம் இருக்கும். அதான் அந்த ஒரு தைரியம், இந்த வேலை செஞ்சு முடிக்கணும் அப்படின்னு நினச்சா நிச்சயம் எப்படிப்பட்ட வேலையாக இருந்தாலும் செஞ்சு தான் முடிப்போம். அல்லேலூயா. எப்படிப்பட்ட வேலையாக இருந்தாலும் செஞ்சு முடிச்சிருவோம். ஏன்னா நமக்கு அந்த ஒரு இருக்கு, அந்த பலன் இருக்கு வருங்க. அல்லேலூயா. இன்னைக்கு இந்த மெனு நம்ம செஞ்சு தான் ஆகணும் அப்படின்னு நினச்சோம்னா நம்ம எப்படி இருந்தாலும் நம்ம செஞ்சுருவோம். அது எப்படிப்பட்ட காரியம், இன்றைக்கி இந்த காரியத்தை முடிக்கணும்னு நிச்சயம் நம்ம முடிச்சு தான் ஆகும். ஏன்னு சொன்னால் நமக்கு அப்படி ஒரு தைரியம் இருக்கிறது. அல்லேலூயா. அதே மாதிரி நம்முடைய குடும்பத்தை
நம்முடைய பிள்ளைகளை எப்படி நடத்துகிறோம்? அதை முதல் மெயினாக சிந்திங்க. உலக பிரகாரமான காரியங்கள் எல்லாத்தையும் நம்ம ஆட்டத்துக்கு குட்டியில் போகிறோம், கூட்டிட்டு காட்டில் போகிறோம், பலவிதமான டெக்னிக்காக செய்கிறோம். ஆனால் கர்த்தருடைய காரியங்களிலே, ஆவிக்குரிய காரியங்களில் நானும் என் பிள்ளைகளும் என் குடும்பமும் எப்படி இருக்கிறது, அதை கொஞ்சம் சிந்திச்சு பாருங்களேன். குடும்ப ஸ்திரீகளாகிய நம்ம அதிகமாக சிந்திக்க வேண்டும். அல்லேலூயா. அதை ஒரு நிமிஷம் சிந்திச்சு கர்த்தருடைய சமூகத்திலே வேலை இருக்குங்க. உலகத்தில் நம்ம வாழ்நாள் முழுவதும் வேலை தான். வேலை 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 இருக்கத்தான் செய்யும், இல்லைங்கள? எல்லாருக்கும் வீட்டில் இருக்கிறவருக்கும் 1000 வேலை இருக்கும். வேலை போகிறவங்களுக்கும் வேலை இருக்கும். என் குடும்பத்தை பார்க்கணும், சமையல் பண்ணணும், வேலை போகணும். ஆனால் கர்த்தருடைய சமூகம் தாங்க, அல்லேலூயா, ஒரு மனிதருக்கு ஒரு ஸ்திரிக்கு பலனை கொண்டு வரும். அல்லேலூயா. அதனால் தான் நல்லா புரிஞ்சுக்கிட்டா. அந்த பெண்ணினாளுக்கு சோர்வான வார்த்தைகளை சொல்லும்போது அவள் எல்கானாட்ட போகலை. எல்கானோட தைரியப்படுத்துகிறான். இது அதனால ஏன் அழுகிறாய், ஏன் சாப்பிடாத இருக்கிறாய், ஏன் சஞ்சலப்படுகிறாய், 10 குமாரரை பார்க்கல நான் உனக்கு அதிகம் அல்லவா, போயா நீ என்ன பெரிய அதிகம் அப்படின்னு சொல்ல, போயா நீ என்ன இத்தனை வருஷமா மட்டும் வாழ்ந்து, நீ என்ன, நான் கர்த்தருடைய சமூகத்தை போய் தேடுவேன், கர்த்தருடைய சமூகம் தான் எனக்கு அதிகம். அல்லேலூயா. கர்த்தருடைய சமூகத்தை எனக்கு தேடுவேன்னு சொல்லி தான் அவள் எல்லாம் சாப்பிட்டதுக்கப்புறம் அவள் புசிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. அவள் சாப்பிடலை, ஒன்றும் செய்யலாம், எல்லாம் சாப்பிட்டதுக்கப்புறம் எழுந்திருந்தாள். அல்லேலூயா. அப்படிப்பட்ட எழுப்புதல் சகோதரிகளுக்கு உங்களுக்கு கண்டிப்பாக வேணும். ஆமென். அல்லேலூயா. அப்போ தான் நமக்கு தேவ பலன் கிடைக்கும், உங்களுக்கும் அந்த பலன் கிடைக்கும், உங்கள் நிமித்தம் அந்த பிள்ளைகளுக்கும் கிடைக்கும், உங்கள் கணவருக்கும் கிடைக்குங்க. அல்லேலூயா. நம்ம நீங்கள் எழுப்பிட்டீங்கன்னா ஒரு ஜெப பலன் உங்களை நிரப்பும். அல்லேலூயா. ஒரு உற்சாகத்தின் ஆவி நிரப்பும். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் அப்படிப்பட்ட அந்த கிருபைகளை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிறார். ஆமென். நல்ல புசித்து குடித்த பின்பு அந்நாள் எழுந்திருந்தார். அப்படிப்பட்ட எழுப்புதல் இந்த சகோதரிகள் உங்களுக்கு வேண்டும். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய சமூகத்திலே மனங்கசந்து அழுது, மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினாள். அப்படின்னு தீர்மானம் எடுங்க. நான் எந்த காரியமாக இருந்தாலும் எதை குறித்து நான் கவலைப்படவே மாட்டேன். கர்த்தருடைய சமூகம் நமக்கு இருக்குங்க, மற்றவங்களுக்கு வேறு சமூகம் இல்லை. ஏன்னா நீங்கள் கர்த்தரை அறிஞ்ச பிள்ளைங்க, நான் அவரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைங்க, மற்றவங்க இந்த இப்படிப்பட்ட காரியம் வந்துச்சுன்னா என்ன செய்வாங்க, நான் என்னத்தை இருந்து என்ன செய்ய அப்படின்னு தவறான முடிவு எடுத்துருவாங்க. நிறைய பேர் அப்படி எடுத்திருக்காங்க. ஆனால் கர்த்தருடைய சமூகத்தை நாடி தேடுகிற பிள்ளைகளுக்கு அல்லேலூயா அவர் பலனை கொடுக்கிறார். சோர்ந்து போகிற நேரங்களெல்லாம் கிருபைகளை கொடுக்கிறார், சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். அந்த விசுவாசத்தோடு நம்ம கர்த்தருடைய சமூகத்திலே குடும்ப காரியமாக இருந்தாலும், நம்முடைய குடும்பத்தின் காரியமாக இருந்தாலும், பிள்ளைகளின் காரியமாக இருந்தாலும், எந்த காரியமாக இருந்தாலும் கர்த்தருடைய சமூகத்தில் கொண்டு போங்க. அல்லேலூயா. அப்படி கொண்டு போகும்போது கர்த்தர் நிச்சயம் பெரிய காரியங்கள் செய்யக்கூடியவராக இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் சமூகத்தில் அழுங்க. நமக்காகவும், உங்களுக்காகவும், உங்கள் பிள்ளைகளுக்காகவும், குடும்பத்தாகவும் அழுங்க. அழுது ஜெபிக்கும் போது கர்த்தர் நம்முடைய அழுகையின் குரலை கேட்கக்கூடியவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஆகார் பாருங்க, அவள் அழுதா, என் பிள்ளை சாக போகுதே அப்படின்னு சொல்லி அவள் அழுதா ஆகார். ஆனால் கர்த்தர் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகார் பிள்ளையை தள்ளி போட்டு அவள் அங்கே தூரம் போய் அழுகிறா. அந்த அழுகையை கர்த்தரால் பார்க்க முடியல. கர்த்தர் ஆகார் அழுதா, ஆனால் பிள்ளையின் சத்தத்தை கர்த்தர் கேட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென். அல்லேலூயா. நம்ம அழுகும்போது கர்த்தர் நம்முடைய பிள்ளைகளுக்கு என்ன அற்புதம் வேண்டுமோ, வர வேண்டிய நன்மைகளோ கர்த்தர் நமக்கு கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். அல்லேலூயா. அதுதான் அந்த அறிஞ்ச இயேசு உங்களுக்காக, உங்கள் பிள்ளைகளுக்கும், சிறுகளை பார்த்தா முக்கியமாக சொல்கிறாரு, நீங்கள் எனக்காக அழாதீங்க. ஏன் எனக்காக அழுகிறீங்க? உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள். அல்லேலூயா. அப்படி அழுவோம், செபிப்போம், தேவனுடைய பலனை பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் நிச்சயம் பெரிய காரியங்கள் செய்யக்கூடியவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். நம்ம ஜெபம் பண்ணுவோம். அல்லேலூயா. முழங்கால் படிட்டு ஆமென். அல்லேலூயா. ஆமென். அப்படிப்பட்ட பலனை எங்களுக்கு தாங்கப்பா என்று சொல்லுவோம்.